அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா முருங்கைக்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக வாசமாக நல்லா சூப்பராக திக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், எல்லா பொருளையும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். பாருங்கள், நான் 3 பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு, சாம்பார் பருப்பு இதெல்லாம் ஒட்டுக்காக கொட்டி நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சு கருக விடாமல் வறுத்து நல்லா எடுத்து வச்சுக்கலாம். கருக வைக்காதீங்க, அப்புறம் வாசம் நல்லா இருக்காது. நம்ம முருங்கைக்காய் சமைக்கும் பொழுது இந்த பொடி நீங்கள் எப்போ வேணாலும் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா ஆற விட்டுட்டு பவுட்ரு பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இதை எல்லா வகையான பொரியலுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் இஞ்சியும் 3 மிளகாயும் எடுத்து நல்லா நசுக்கி பொடியாக இந்தமாரி வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், எல்லா பொருளும் ரெடியாக இருக்குது. இப்போது இந்தமாரி திக்கான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கோங்க. வேணுங்கிற அளவு கொஞ்சம் நிறையா எண்ணெய் விட்டுக்கோங்க. இதை நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, நம்ம தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ஓரளவு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச இஞ்சி, பச்சை மிளகா பேஸ்ட்டை இதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஹீட்டு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கருக விடாமல் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சு ஆனியனை சேர்த்து நல்லா ஓரளவு வதங்கினா போதும். ரொம்ப வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்து நம்ம வறுத்திடலாம். தக்காளி ரொம்ப கரைஞ்சி வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். அங்கே பாருங்கள், நான் சில்லி பவுட்ரு, காஷ்மீரி சில்லி பவுட்ரு, அப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம வீட்டுக்கு குழம்பு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த சாம்பார் பவுட்ரு, உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்தமாரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கண்டிப்பாக மல்லித்தூள் இருந்தால் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மல்லித்தூள் சேர்த்துட்டு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பரட்டி விட்டுக்கலாம். இதெல்லாம் வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் ஈஸியாகவே வெந்துடும். அதனால் நம்ம வறுக்க வேண்டியதில்லை. சும்மா ஒரு பரட்டிட்டு வேணுங்கிற அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறையா ஊற்றாதீங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்தமாரி வேகும்போது கீழே போயிடும், நம்மளுக்கு கம்மியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, சாம்பார் பருப்பு பவுடரை 3 ஸ்பூனு இல்லைன்னா 4 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான திக்னஸ் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா கட்டி ஆகிடும். அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள், வேக திக்காயிடுச்சு. விசில் போடாமல் மூடி போட்டு 1 மினிட்டுக்கு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். ஏன்னா முருங்கைக்காய் வேகறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் நம்ம இந்தமாரி குக் பண்ணோம். இந்தமாரி குக் பண்ணால் ஈஸியாக முருங்கைக்காய் எல்லா காயும் நல்லா சூப்பராக வெந்துடும். நல்லா கிண்டி விட்டுருங்க. அடியிலலாம் ஒட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து திரும்பவும் நம்ம என்ன செய்கிறோம்னா, விசில் போடாமல் திரும்பவும் ஒரு 2 மினிட்ஸ் இல்லைன்னா 1 மினிட்ஸ்க்கு நம்ம விசில் போடாமல் இதை மூடி வச்சோம்னா நல்லாவே சூப்பராகவே வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், இந்தமாரி தான் வேக வைக்கணும். நம்ம நல்லா எடுத்து விட்டுருங்க. அடியில் பிடிச்சிருந்ததுன்னா இல்லைன்னா கருகின வாடை அடிக்கும். இப்போ உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான டெக்கரேஷன்லாம் பண்ணிக்குவாங்க. கொத்தமல்லி தழை போட்டுட்டு அவ்வளோதாங்க. நம்மளுக்கு தேவையான திக்கான டேஸ்ட்டான சுவையான முருங்கைக்காய் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரியே முருங்கைக்காய் ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.